கடல் புறா எபிசோட் 12 மறைந்த பேரரசின் கதவு. சோழர் கடற்படை உலகத்தை அதிர வைத்த பேரரசு. ஆனால் அந்த பேரரசின் ஒரு பகுதி காலத்தால் மறைக்கப்பட்டது. காட்சிகள் நினைவாக. கடலில் பயணம் தொடங்கிய இளம் கதிர். மர்ம வரைபடம் கண்டுபிடிப்பு. கொள்ளையர் தாக்குதல். நண்பர்களின் தியாகம். மறைந்த தீவு பற்றிய உண்மை. ஒரு சாதாரண மாலுமி என்று நினைத்த இளம் கதிர் உண்மையில் சோழர் இரத்தத்தை சுமந்தவன் என்பதை விதி வெளிப்படுத்தியது. மறவான். இந்த பயணம் செல்வத்துக்காக இல்லை, வரலாற்றுக்காக. அமைதிக்கு முன் புயல். கப்பல் மெதுவாக கடலில் நகர்கிறது. மாலுமிகள் அமைதியாக இருந்தாலும் பயம் தெரிகிறது. இளம் கதிர் தனியாக கடலை நோக்கி. இந்த கடல் என்னை எங்கே கொண்டு செல்கிறது? தொலைவில் கருப்பு கப்பல் தோன்றுகிறது. புதிய எதிரி. கருப்பு கொடி. கப்பலின் தலைவர் அரியன் வேல். சோழர்கள் மறைத்த ரகசியம் இன்று முடியும். அவன் இளம் கதிரை பற்றி ஏற்கனவே தெரிந்தவன். முழு வரைபடம். வரைபடத் துண்டுகள் இணைக்கப்படுகின்றன. அதில் தெரிய வருகிறது, கடலுக்குள் மறைந்த நகரம், ரகசிய துறைமுகம், பழமையான ஆயுத களஞ்சியம். இது ஒரு ட்ரெஷர் அல்ல, ஒரு பேரரசின் இதயம். மரணக்கடல். புயல் ஆரம்பம். மின்னல். பெரிய அலை. கப்பல் கவிழ்கிறது. மறவான். திரும்பலாம். இளம் கதிர். நாம் இங்கே வர விதி காரணம் இருக்கிறது. மறைந்த நகரம். மூடுபனி அகலுகிறது. கடலிலிருந்து எழும் கல் நகரம். அனைவரும் அமைதியாக. சோழர்கள் கடலையே நகரமாக மாற்றினர். துரோகம். குழுவில் ஒருவன் துரோகி. எதிரி படை தாக்குகிறது. வாள் மோதல். தீ. கப்பல் உடைதல். வாரிசின் சோதனை. பழமையான கதவு. எழுத்து. சோழரின் ரத்தம் மட்டுமே கதவை திறக்கும். இளம் கதிர் தொடுகிறான். கதவு மெதுவாக திறக்கிறது. பேரரசின் ரகசியம். உள்ளே. உலக கடல்பாதை வரைபடங்கள், போர்க்கப்பல் திட்டங்கள், மறைந்த சக்தி. இதனால் உலகத்தை கட்டுப்படுத்த முடியும். பின்னால் குரல். அதை பயன்படுத்தப் போவது நீ அல்ல. அரியன் வேல் தோன்றுகிறான். சோழர் பேரரசின் விதி இப்போது தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்த பகுதியில் இறுதி போர் ஆரம்பம். இந்த கதையை தொடர சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்.